கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்தியா ஒன் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. எப்பா என்ன ஒரு மேட்சுங்க, சரியான ஒரு ஃபைனல். கிவிஸ் உண்மையாலுமே பாராட்டக்கூடிய ஒரு டீம் தான். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் டஃப் கொடுத்தாங்க. மேட்ச்சில் என்னங்க நடந்தது, எங்கே ட்ராஃபி ஜெயிச்சாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப முக்கியமாக நியூசிலாந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீமு, கஷ்டப்பட்டு ஃபைனல் வந்தாங்க. அட் த சேம் டைம் டாஸ் வின் பண்ணி நாங்கள் பேட்டிங் பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரியான ஒரு ஸ்டார்ட். 7 ஓவரில் 50 ரனுக்கு மேலே கிராஸ் பண்ணிட்டாங்க. ரச்சின் ரவீந்திரா பொழந்துட்டு இருந்தார். ஸோ உடனே கூப்பிடுங்க வருண் அப்படிங்கிற மாதிரி வருணை கூப்பிட்டாங்க. விக்கெட் எடுத்தாங்க. வேற லெவலில் மாஸ் பண்ணாங்க. அடுத்த ஓவரில் குல்தீப் யாதவ் வந்தார். ஃபர்ஸ்ட் பால்லேயே விக்கெட் எடுத்தார். ஓரளவுக்கு டோன் செட் பண்ணிட்டாங்க. அங்கிருந்து கேமை உருட்ட ஆரம்பிச்சாங்க நியூசிலாந்து. டேரியல் மிச்சல் செம்மையாக ப்ளே பண்ணாருங்க. ஸோ நிறைய பேர் 100 பால் பிடிச்சி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு சொல்லுவீங்க. ஆனால் இவ்வளோ தூரம் இந்தியன் டீம் கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவர் தான் காரணம். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அட் த சேம் டைம் என்ன ஒரு சவுண்டுன்னு கேட்குறீங்களா, ஃபயர் ஒர்க்ஸ் தான் கைஸ். உண்மையாலுமே நம்ம ஏரியா சைடில் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியா வின் பண்ணதை. சரி நம்ம கண்டினியூ பண்ணுவோம், ஓகேவா? ஸோ இப்போதைக்கு அந்த டோட்டல் போகிறதுக்கு மிக முக்கியமாக டேரியல் மிச்சலோட அந்த ஒரு இன்னிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குரூசியலாக இருந்தது. அண்ட் பிரேஸ்வெல் வந்தாருங்க. ஃபைனலாக 5 ஓவரில் அவ்வளோ தூரம் புஷ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான ஒரு ஆள். 1250 அண்ட் பவுலிங்கும் பார்த்தோம் அப்படின்னா செமையாக போடுவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ 250 அப்படிங்கிற டார்கெட் அப்படின்னா கூட ஸோ ஓரளவுக்கு 50-50 டார்கெட்டாக இந்தியன் டீம் பேட்டிங் வந்தாங்க. முதல் 10 ஓவர் ரோஹித் சர்மா வான வெடிக்க காமிச்சாருங்க. அவ்வளோதான், ஒரு 35 ஓவரில் மேட்ச் முடிஞ்சு ஜாலியாக தூங்கலாம். 9:30 மணிக்கு மேட்ச் முடிஞ்சிடும். 10 மணிக்கு ஸ்டேட்டஸ்லாம் போட்டு நம்ம ஆடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு தூங்கலான்னு பார்த்தா வந்தாங்க கம்பேக். எப்பா பிளிப்ஸு சாமி எங்கடா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி. என்ன ஒரு கேட்ச், அந்த மனுஷனை பாராட்டி ஆகணும். உண்மையாலுமே வெல் டிசர்வ்ங்க நியூசிலாந்து. பாவமாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் அவங்கள மாதிரி ஒரு டீம் இனிமேல் பார்க்கவே முடியாது. இந்தியாவே தலைவணங்கக்கூடிய ஒரு டீம் சொன்னோம். என்ன ஒரு கேட்சுங்க, சான்ஸே கிடையாது. ஸோ அங்கே ப்ரெஷர் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் டீமுடைய விக்கெட் லைனாக விட ஆரம்பிச்சது. விராட் கோலி இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஃபார்மில் இருந்த மாதிரி தெரிஞ்ச விராட் கோலி ஒரு ரனில் வெளியேறினார். அங்கே எக்ஸ்ட்ரா ப்ரெஷர். அதுக்கப்புறம் வந்தாருங்க ஸ்ரேயஸ் ஐயர். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பு அப்படியே பில்ட் பண்ணி கொண்டு போனாங்க. அண்ட் ஃபைனலாக 49வது ஓவரில் கேஎல் ராகுல் சூப்பராக ஆடி ஜடேஜா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாருங்க மேட்சை. சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், கம்ப்ளீட் பர்ஃபார்மன்ஸ். சாம்பியன் டிராஃபிக்கு நம்ம தகுதியான டீம் தான். அதே மாதிரி நியூசிலாண்டையும் நம்ம பாராட்டணும். ஓவராலாக சூப்பராகவே எல்லா விதமான டாப்பிக்கும் கவர் பண்ணிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான செலிப்ரேஷனும் போயிட்டு இருக்கு. டான்ஸு பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி 2 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஐபிஎல் கேம்ப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2000 நம்ம நியூசிலாந்து கிட்ட தோத்தோம். அதுக்கும் ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. அட் த சேம் டைம் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் தோத்தோம். அதுக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. ஸோ நம்மளுடைய லிஸ்ட்டில் 3வது சாம்பியன்ஸ் ஆஃப் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஸ்ரீலங்கா கூட 2002 பகிர்ந்துக்கிட்டோம். அது ஒன்று. அவர் தலை MS தோனி வின் பண்ணி தந்தார் ஒன்று. இப்போ ரோஹித் சர்மாவை பார்த்தோம் அப்படின்னா செமையாக வின் பண்ணி தந்திருக்காரு. ஸோ 3வது சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு சொந்தக்காரனாக ஆயிருக்காங்க இந்தியன் டீம். வெல் எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ டோர்னமெண்ட் ஃபுல்லாமே செமையாக இருந்துச்சு. நம்மளும் ஏகப்பட்ட அப்டேட் கொடுத்தோம். உங்ககிட்ட இருந்த பாசிட்டிவான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் டீமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு பிளேயர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ உங்களுடைய ஃபேவரட் மூமெண்ட் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாராளமாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.